வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கில்லபிஸ்டான் சேனல். கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஐடி சீரீஸ்ல நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ரொம்ப பெரிய டாபிக், அதனால இது ஒரு மல்டி பார்ட் சீரீஸா தான் இருக்கும். இதுல நிறைய டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி. பட் பேசிக்கா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து ரொம்ப காலமா இருக்கு. லைக் இட் ஸ்டார்டட் வித் கமாண்ட் லைன்ல வந்து ஷெல் ப்ராம்ப்டோட வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா எல்லா வெண்டாருமே எல்லா ப்ரொவைடருமே அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸா நம்ம நிறைய கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். லைக் விண்டோஸ், மேக், ஈவன் நம்ம மொபைல் டிவைசஸ்ல ஆண்ட்ராய்டு அண்ட் அதர் ஐஓஎஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஈவன் பர்பஸ் பில்ட் அப்ளையன்சஸ்லாம் வந்து நமக்கு ரெடிமேட் ஓஎஸோட தராங்க. பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் எ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஒரு மீடியேட்டர், அது வந்து ஒரு மிடில் மேன் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு? யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவுல. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மிடில் மேன் மீடியேட்டரா மட்டும் இல்லாம இட் ஆல்சோ ஹேஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் யுவர் ஹார்ட்வேர் ரிசோர்சஸ். மெயினா அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ப்ரீ லோடடா சில செட் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், டிரைவர்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரீ லோடடா அதுல இன்ஸ்டால் ஆகி வரும். அது மூலயமா நம்ம ஹார்ட்வேர், ஸ்டாண்டர்ட் ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் அது வழியா நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஃபங்க்ஷனை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம் இந்த இதுல. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம ஒரு மேனேஜர் மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். எப்படி ஒரு பிசினஸ் யூனிட்டுக்குலாம் தனித்தனியா மேனேஜர்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரிசோர்சஸை நம்ம கோஆர்டினேட் பண்ணி இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு, அதை மேனேஜ் பண்றதுக்குலாம் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி நம்ம எப்படி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம்னு பார்ப்போம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் சிட்ஸ் பிட்வீன் த யூசர் அப்ளிகேஷன் அண்ட் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு யூசரோடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணி கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி பைனரி கோட், பைனரி ஃபார்மேட்டுக்கு வந்து அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், different type of operating system, explain how operating system manage processes அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அடுத்தடுத்த பார்ட்ல வந்து நம்ம டீப் டைவா ஒரு ஸ்பெசிபிக் ஃபிளேவர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள போக ஆரம்பிப்போம். லைக் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் ஆர் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். பட் இந்த சீரீஸ்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த 3 ஏரியாஸ் தான், ஃபங்க்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் தென் எப்படி ப்ராசஸை மேனேஜ் பண்ணுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கப்போம். ஸோ ரோல்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம ஒரு பிசினஸ் மேனேஜர் கூட கம்பேர் பண்ணோம். கரெக்டுங்களா? மேனேஜர் என்ன பண்ணுவாரு? நிறைய டிஃப்ரெண்ட் பிசினஸ் யூனிட் இருக்கும், அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவார். அதே மாதிரி இங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம், அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து தேவையான ரிசோர்சஸ், அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி அலோகேட் பண்றது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய பிரைமரி வேலை. ஓகே, ஸோ வித்தவுட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இட் வில் பிகம் கம்ப்யூட்டர் இஸ் யூஸ்லெஸ் வித்தவுட் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூசர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர் மாதிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து மேனேஜர்கிட்ட போயிட்டு என்ன வேணும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்க நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கிட்ட வந்து நம்ம என்னென்ன வேணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலோஸ் யூ டு கம்யூனிகேட் வித் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வித்தவுட் knowing how to speak the computer language. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பைனரிஸ் ஆக்சுவலா. ஸோ அப்படின்றப்ப பைனரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கம்ப்யூட்டரால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து we cannot speak in zeros and ones. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிடில் மேன், ஒரு இன்டர்ஃபேஸா ஆக்ட் ஆகுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு அது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டர்ஃபேஸா இருக்கு, ஒரு மீடியேட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் இல்லைங்களா, சாஃப்ட்வேர், அது வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி. இப்ப நம்ம டீம்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்கர் இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் ஜாப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிசோர்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் ஒர்க்கர் மட்டும் கம்ப்ளீட் ரிசோர்சஸ் வந்து ஆக்குபை பண்ணாம ஈவனா வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறது, அதை வந்து ஷேர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான டூலா ஆக்ட் ஆகும். So typically several different computer programs are running at the same time and they all need to access the computer's CPU, memory and storage. எல்லா அப்ளிகேஷனுக்குமே CPU தேவை, மெமரி தேவை, ஸ்டோரேஜ் தேவை. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி
யார் யாருக்கு எவ்வளவு வேணும், என்ன ரிசோர்சிங் வேணும்ன்றத ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய இன்னொரு முக்கியமான வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்வலி ப்ரீ லோடட் இன்டு அ கம்ப்யூட்டர். நம்ம நிறைய இப்போ டெஸ்க்டாப் லேப்டாப்லாம் வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ப்ரீ லோடடா கொடுத்துருவாங்க. பட் அது வந்து ப்ரீ லோடடா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கூட வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தனியா வாங்கி நம்ம லோட் பண்ணலாம். ஈவன் நீங்க வந்து யூ கேன் அப்கிரேட் இட், யூ கேன் சேஞ்ச் த வெர்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டூ த சேம் திங் பட் டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஏன்னா நமக்கு அட் த எண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரை வந்து மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு இன் பிட்வீன் அப்ளிகேஷன். ஸோ அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர், அந்த சிஸ்டம் அப்ளிகேஷன் வந்து இட் கேன் பி மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆர் மேக் ஓஎஸ் ஆர் லினக்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் AIX ஆர் HP யூனிக்ஸ் ஆர் வாட் எவர். ஸோ some applications or some workers work better under different styles of management. So எல்லா அப்ளிகேஷனும் ஒரே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து வெவ்வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல வெவ்வேறு அப்ளிகேஷன் வந்து பெட்டரா ரன் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெட்டர் கம்பேட்டபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சூஸ் பண்ணி அப்ளிகேஷனை நம்ம லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பேக் எண்ட்ல ஷெல் ப்ராம்ப்ட்ல இருக்கும்போது நல்லா ஒர்க் ஆகும். ஒரு சில அப்ளிகேஷனுக்கு வந்து கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் இருந்தால் பெட்டரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தேவையான மாதிரி நம்ம we can choose the நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேர்ன் பண்ணதை பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். ஓகே, ஸோ வாட் ஷுட் யூ கன்சிடர் வென் சேஞ்சிங் மேனேஜர்ஸ் இன் அ டீம் அண்ட் வாட் ஷுட் யூ கன்சிடர் வென் சேஞ்சிங் த OS ஆன் அ கம்ப்யூட்டர்? ஸோ ஒரு பிஸ்னஸ்ல வந்து மேனேஜர் வந்து அப்பப்போ மாத்துவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மூவ் பண்றது, இல்ல ஒரு சர்வீஸ் லைன்ல இருந்து இன்னொரு சர்வீஸ் லைன் மூவ் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்ப ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி ஸ்டேபிளா நம்ம அதே வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், ஒரே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஸோ நம்ம கண்டிப்பா நம்மளும் யூசர் ஆஸ் எ யூசர் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாத்துவோம். ஸோ however employees that worked well with the previous manager might not work so well with the new one. கரெக்ட்டுங்களா? ஒரு மேனேஜருக்கு வந்து ஒரு சில எம்ப்ளாயிஸ் உடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பிடிக்கும், இன்னும் ஒரு செட் ஆஃப் மேனேஜர்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சில அப்ளிகேஷன் வந்து ஒரு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கும், இல்லை ஒரு சில வெர்ஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் மாடல்ல ஒர்க் ஆயிருக்கும். பட் புது மாடல்ல வந்து அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் சில அப்ளிகேஷன் அதே மாதிரி ஒர்க் ஆகுன்றது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன் அதுல ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றது ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல, ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல, இல்ல வந்து ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் என்விரான்மெண்ட்ல போயிட்டு அதை லோட் பண்ணி செக் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ப்ரொடக்ஷன்ல வந்து அதை வந்து மாத்துறது இட் இஸ் எ குட் ப்ராக்டிஸ். So Windows and Linux are examples of common operating system. Can you think of any other operating system? கண்டிப்பா நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, லைக் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் ஆண்ட்ராய்டு, iOS இருக்கு, பிளஸ் உங்களுடைய மேக் OS இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா யூனிக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வைட்லி யூஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ AT&T பெல் ஆப்ஸ்ல வந்து 1960ஸ்லேயே வந்து டெவலப் பண்ண அப்ளிகேஷன் அது. மெயினா இனிஷியலா வந்து அகாடமி, கவர்மெண்ட், பிசினஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இட் இஸ் ரூட் ஃபார் மெனி வேரியன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே அவங்களுடைய ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணாங்க கால்ட் மேக் OS. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் வாஸ் ஒரிஜினலி பேஸ்ட் ஆன் யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தென் மொபைல் OSலாம் உங்களுக்கு தெரியும், iOS கொடுக்குறாங்க ஆப்பிள், ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வருது. தென் இதெல்லாம் வந்து ரொம்பவே காமன் மொபைல் ஃபோன்ஸ்ல. ஸோ மெனி அதர் லெஸ் நோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு ஆக்சுவலா, லைக் டைனி கோர், லினக்ஸ் OS, நிறைய ஃபிளேவர் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இப்போ வந்துருச்சு. அதெல்லாம் சின்ன சின்ன சைசஸ்லாம் ரொம்ப கம்மியான சைஸ்லாம் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. எஸ்பெஷலி இப்போ கண்டெய்னரைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே மைன்யூட் ஸ்மால் OS ஃபிளேவர்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுது. 11 MBக்குலாம் OS இருக்கு. ஈவன் வெப் OSன்னு ஒன்று இருக்கு, அதை வந்து நம்ம ஸ்மார்ட் டிவிஸ்லாம் வந்து யூஸ் பண்றோம். இப்போ எல்ஜி, சோனி அந்த மாதிரி நம்ம டிவிஸ்லாம், ஸ்மார்ட் டிவிஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல தான் வெப் OS வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபிளேவர்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து பூட்டிங் சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஒரு கம்ப்யூட்டர் நம்ம டர்ன் ஆன் பண்றோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது லோட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேரு
பூட்டிங் அப் ப்ராசஸ் ஆர் பூட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, the first program that runs is a set of instructions stored on a chip on the motherboard. அந்த BIOS firmwareன்னு சொல்லுவோம். ஸோ அந்த BIOS firmware தான் நமக்கு ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஹார்ட்வேர்லாம் டிடெக்ட் பண்றது, அந்த டிவைசஸ்லாம் ப்ராப்பரா வந்து கனெக்ட் ஆயிருக்கா என்னன்றத டிடெக்ஷன்ஸ் நடக்கும். டிவைஸ் டிரைவர்ஸ்லாம் லோட் ஆயிருக்கா டிடெக்ட் ஆகிறது செக் பண்ணோம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லோட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பூட் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க, பூட் ஆகிற ப்ராசஸ். இஃப் எவ்ரி திங் செக்ஸ் அவுட் த பயாஸ் ஆக்டிவேட்ஸ் த ஹார்ட் டிரைவ் ரெடி ஆயிடும் and starts the first part of the operating system called the bootstrap process or the boot process. So நமக்கு இப்ப BIOS வந்து ஹார்ட் டிரைவை ஆக்டிவேட் பண்ணிட்டு பூட் ஸ்டாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிடும் ஆர் பூட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த பூட் ஸ்டாப்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட் டிரைவ்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு மெமரியில லோட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. பூட் ஸ்டாப்ன்றது என்னது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஹார்ட் டிரைவ்ல இருந்து மெமரிக்கு லோட் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு பூட் ஸ்டாப் ப்ராசஸ். டிரைவர்ஸ் நெக்ஸ்ட் வந்து டிரைவர் லோட் ஆகும். ஸோ டிரைவர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, பூட் ப்ராசஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு ஹார்ட் டிரைவ்ல இருந்து மெமரிக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த பூட் ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டிரைவர்ஸை வந்து யூஸ் பண்ண அலோவ் பண்ணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு. எதுக்காக டிரைவர்ஸ் வேணும், ஒரு டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேருக்கும் தனித்தனியா டிரைவர் இருக்கும். இப்போ உங்களுடைய பர்டிகுலர் ஐஓ டிவைசஸ் இருக்கு, இல்லை உங்களுடைய ப்ராசஸிங் யூனிட்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அதுக்குன்னு சில டிரைவர்ஸ் இருக்கு. இந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் sets up the communication channel between the hardware subsystem and the application. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த பர்டிகுலர் இதுல வந்து மெமரி ரிசர்வ் பண்ணணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ள, எந்தெந்த அப்ளிகேஷனுக்கு எந்த மாதிரியான அலோகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றதும் அந்த டிரைவர் வழியா தான் நடக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து லாகின் ப்ராசஸ். இப்போ எல்லாம் ஒர்க் ஆயிடுச்சு, எனக்கு வந்து டிரைவர்ஸ்லாம் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசரோட லாகின் ப்ராசஸ். இப்போ ஓஎஸ் பூட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு இந்த வெல்கம் ஸ்கிரீன் வரும். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூசருடைய லாகின் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ற ஒரு ஹை லெவல் ப்ராசஸ். இதை பத்தி நம்ம டீடைலா இன்னும் நல்லா தெரிஞ்சுப்போம். அடுத்தது வந்து ஹார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அது என்னது சொல்லுவோம், கர்னல் தான் நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். அந்த கர்னல் பத்தின சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கர்னல்ன்றது நம்ம யூசர், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூசர் லெவல்ல வந்து அது நமக்கு இன்விசிபிள் தான். பட் ஆனா அதோடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை மேனேஜ் பண்றது கர்னல் தான் மேனேஜ் பண்ணும். ஓகே, எஸ்பெஷலி சிபியூ மேனேஜ் பண்றது கர்னலோட ரொம்ப முக்கியமான வேலை. கர்னல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிள் கன்சிஸ்டன்ட் வே ஃபார் அப்ளிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்றது கர்னல் தான். ஓகே, நம்ம இப்போ ஹார்ட்வேர் கூட டீல் பண்றதுக்கு இன் பிட்வீனா இருக்கிற அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட் வந்து அந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட் வந்து கர்னல் சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம வந்து மாடிஃபை எல்லாம் பண்ண மாட்டோம், இது வந்து இன்விசிபிளா தான் இருக்கும். பட் தேர் ஆர் சான்சஸ் தட் வி கேன் டெஃபினெட்லி ஃபைன் டியூன் இட், பட் இன் ஜென்ரல் அது வந்து நம்ம எதுவுமே கை வைக்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்னல் பத்தி பார்த்துட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ப்ராசஸ்க்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ். நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து சாஃப்ட்வேர்ல 2 விதமா நம்ம பிரிச்சு பார்த்தோம், நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் நமக்கு ஹார்ட்வேர் கூட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணோம். இங்க அதே மாதிரி கர்னல் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் வந்து மெமரி, சிபியூ, அந்த டிவைசஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ கர்னலோடைய வேலை என்ன, இட் வில் டிரான்ஸ்லேட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்மிங் ஃப்ரம் the application to the hardware for processing. ஸோ அதுதான் அதோடைய வேலை. கர்னலோடைய வேலை என்னது, இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு கர்னல் ரொம்பவே உதவியா இருக்கு. ஸோ வந்து பேசிக் காம்படிஷனா இருக்கலாம், இல்லை ஒரு ஹை லெவல் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு கர்னல் மூலயமா தான் நடக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது நிறைய வேலைகளை பண்ணும். ஸோ அதுல ரொம்ப முக்கியமான வேலை வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் எதுக்காக, டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்க்கு வந்து டிஃப்ரெண்ட் மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அந்த மெமரி ஸ்பேஸ் அலோகேஷனை வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ எவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளோ ஸ்பேஸ் ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்லாம் யார் பண்ணுவா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் பிரைமரி ரோல் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி எந்த ப்ராசஸ்க்கு வந்து எங்க எவ்வளவு மெமரி லோட் ஆகணும், எப்போ வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா நீங்க
அதை மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்டா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இட் கான்ஸ்டன்ட்லி ஷஃபிள்ஸ் டேட்டா பிட்வீன் இட் செல்ஃப் அண்ட் த கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ். ஏன்னா வந்து மெமரியிலே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதெல்லாம் கன்க்ளூட் ஆன கமிட் ஆன விஷயங்கள் எல்லாத்தையும் கம்ப்யூட்டருடைய ஸ்டோரேஜுக்கு அந்த ஆக்சிலரி டிவைஸ் அந்த செகண்டரி ஸ்டோரேஜுக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா தேவையான அப்ப மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து வேணுமோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல இருந்து மெமரிக்கு திருப்பி கொண்டு வரும். ஓகே, ஸோ அப்ப வந்து அந்த ரீட் அண்ட் ரைட்ஸ் வந்து பேக் எண்ட்ல வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும் அப்ளிகேஷன் யூசர்ஸ்க்கு. ஸோ அது வந்து வேணுன்றப்ப பேக் எண்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து மெமரி கொண்டு வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போயிட்டு அதை ஸ்டோர் பண்ணிடும். இந்த வேலையெல்லாம் யார் பண்றா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து மெமரி மேனேஜ் பண்ணும். ஸோ தட் ப்ராசஸருடைய எவ்வளோ ப்ராசஸர் சைக்கிள் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை கிளைம் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸஸ்க்கு வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அது கிளைம் பண்ணி கொடுக்கும். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். The operating system is also responsible for controlling processes. So process வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றது, டெலிட் பண்றது, இதுல ரன் ஆகலாமா வேணாமான்றதெல்லாம் டிசைட் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. ஒன் ஆஃப் த கோர் ரோல் ஆக்சுவலா. ஸோ என்ன பண்ணுது ஆக்சுவலா இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் மெக்கானிசம் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் ப்ராசஸஸ். ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு ஏதாவது கம்யூனிகேஷன் நடக்கணும் இல்லை கோஆர்டினேஷன் நடக்கணும்னா அதுவும் வந்து ஓஎஸ் மூலயமா தான் நடக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து டிவைஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நிறைய நம்ம வந்து பிரிண்டர் ஆர் நெட்ஒர்க்ல வந்து டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டிரைவர்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் ஆல்சோ மேனேஜஸ் டிவைசஸ் த்ரூ அ டெடிகேட்டட் ப்ரோக்ராம் கால் டிரைவர். டிரைவர் நம்ம லோட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லா பிரிண்டரோட டிரைவரும் ஓஎஸ்ல வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிவைஸ் நமக்கு கொடுக்கும்போது இப்போ வெப்கேமோ இல்லை வந்து பிரிண்டரோ அது இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிரைவர் கொடுப்பாங்க. இந்த டிரைவரை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா யூசருடைய இன்புட்டை வாங்கி இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்க அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி இந்த ஹார்ட்வேர் சப் சிஸ்டம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கும். அப்படின்றது வந்து இந்த டிரைவரோட வேலை. ஸோ த டிரைவர் translates user input from application into electrical signal. electrical signalன்றது நம்ம கம்ப்யூட்டர் வந்து அதை பைனரியா தான் பார்க்கும். ஸோ அந்த ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா தான் பார்க்கும். இப்போ நீங்க வந்து ஒரு உங்க வீட்டில் இருக்கிற சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண என்ன பண்றீங்க? 1 and 0 தான் இருக்கும். ஆஃப் பண்றீங்க, ஆன் பண்றீங்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா தான் எல்லாமே வரும். அதை என்ன பண்ணும்? ஹார்ட்வேர் சப் சிஸ்டம்க்கு அனுப்பி அந்த ஹார்ட்வேர் சப் சிஸ்டம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இந்த டிரைவர் இல்லைன்னா அது ப்ராப்பரா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகாது, ப்ராப்பரா அது ஒர்க் ஆகாது. ஸோ டிரைவர் சரியா இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா உங்களுடைய நிறைய இந்த பிரிண்டர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறதே சரியா பிரிண்ட் அவுட் வராது. அப்போ என்ன அர்த்தம்னா டிரைவர் ப்ராப்ளமா இருக்கும். இட் மேனேஜஸ் தி ப்ராசஸ் பை கிரியேட்டிங் queues and buffers. இப்போ ஏன்னா நம்ம நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டே இருக்கும் அப்ளிகேஷன்ல இருந்து. அதை யார் மேனேஜ் பண்றா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணுது. அதை வந்து பஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ பஃபர்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் மெமரி வேர் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் டிவைசஸ் ஆர் டெம்பரரிலி ஸ்டோர். ஏன்னா ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கியூ கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த டாஸ்க் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணும். queues ensure that the instructions are sent to the CPU in a orderly way at a level that they can cope up. ஏன்னா வந்து நிறைய கியூ மேனேஜ்மெண்ட் வந்து பிரச்சனை வரும். ஸோ அப்போ கியூ மேனேஜ்மெண்ட், அந்த பஃபர் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் யார் பண்றா? ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ நிறைய நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டாலாம் நம்ம ரெடி பண்றோம், இமேஜஸ் எடுத்து வைக்கிறோம், ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணி வைக்கிறோம். அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் மீடியம் ஹார்ட் டிரைவ்லயோ இல்லை ஒரு எஸ்எஸ்டிலையோ வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா ஒரு ஃபைல் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஆர் ஒரு டிரெக்டரி ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யார் பண்றா? உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டாஸ்க் வந்து பண்றாங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் கிரியேட் பண்றது, டெலிட் பண்றது, அந்த இன்கேஸ் நீங்க கம்ப்ரஸ் பண்ணணும் இல்லை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலயமா தான் பண்ணணும். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம லோட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதர் ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன். இப்போ உங்களுடைய மல்டிபிள் யூசர்ஸ்க்கு வந்து ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கணும், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை வந்து அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். எந்த நெட்ஒர்க்ல வந்து எந்த மாதிரியான டிராஃபிக் நடக்கணும், நடக்கக்கூடாது. அதே மாதிரி எரர் டிடெக்ஷன், ஒரு பர்டிகுலர் எரர் நடக்கும்போது அந்த எரரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி கன்சிஸ்டண்டா கம்ப்யூட்டிங் கொடுக்கலாம் அப்படின்றத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மேனேஜ் பண்ணும். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லாக்ஸை வந்து எரர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாகா வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அப்ப அந்த எரர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டெவலப்பர் இல்லை ஒரு ப்ரோக்ராமர் வந்து அது என்ன மாதிரியான பிரச்சனை, அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபிக்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி எரர் டிடெக்ஷனுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்பவே உதவியா இருக்கும் பை ப்ரொவைடிங் ஈவென்ட்ஸ், பை ஜென்ரேட்டிங் லாக்ஸ் அண்ட் சோ ஆன். நெக்ஸ்ட் வந்து ஜாப் அக்கௌண்டிங். இப்போ நிறைய டாஸ்க் பண்றோம், நிறைய ஜாப்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணும்? இட்
tracks the time and resources that are used by different jobs and users. எந்தெந்த ஜாப் எவ்வளவு நேரம் ரன் ஆகுது, எந்தெந்த யூசர் எவ்வளவு நேரம் லாகின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நேரம் இந்த விஷயத்தெல்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது ஆடிட்டிங், அந்த ஜாப் அக்கௌண்டிங். அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் மூலமா நமக்கு கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா டைம் அதெல்லாம் செட் பண்ணிருக்கணும். டைம் தப்பா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆடிட்டிங் இன்ஃபர்மேஷனும் ராங் ஆயிடும். ஸோ தீஸ் ரெக்கார்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் அக்கௌண்டிங் or simply to gather insights on how the system is used. So ரொம்பவே முக்கியம். ஆடிட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், அக்கௌண்டபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ளே பண்ணுது. லைக் மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், கியூ மேனேஜ்மெண்ட், லைக் இந்த ப்ரொடெக்ஷன், எரர் டிடெக்ஷன், ஜாப் அக்கௌண்டிங். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு பெரிய டாபிக். நம்ம அதை வந்து நிறைய டீப் டைவா டீடைல்டா நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல பார்க்க போறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நாலேஜ் செக் பண்ணலாம். ஓகே, எந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சிருக்கு என்னன்றது. ஸோ இதுல வந்து ஈஸியா நம்ம எப்பயுமே எக்ஸாம் போனாலுமே சரி, எந்தெந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஈஸியோ அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்களை நம்ம ஈஸியா நம்ம மேப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க ஆன்சர்ஸ் பார்க்குறோம். இதுல நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்னது, ஆர்கனைசஸ் அண்ட் ரிட்ரீவ்ஸ் ஃபைல் ஃப்ரம் ஸ்டோரேஜ் மீடியம்னா என்ன, ஃபைல் மேனேஜ்மெண்ட். இது ஈஸியா நம்ம அப்படியே கிளிக் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மேனேஜஸ் டிவைசஸ் த்ரூ அ டிரைவர். ஸோ அப்போ அது வந்து என்னது, டிவைசஸை வந்து டிரைவர் மூலயமா மேனேஜ் பண்றது டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லலாமா. ஸோ நம்ம டிவைஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இட் டிரான்ஸ்லேட் யூசர் இன்புட் இன்டு சிக்னல் தட் ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட். இது என்ன சொன்னோம், யார் டிரான்ஸ்லேட் பண்ணுவா, டிரைவர் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ ஒரு ப்ராசஸ்க்கு நடுவில் கோஆர்டினேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் நடக்கிறது வந்து என்ன மேனேஜ்மெண்ட், அது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். பேர்ல இருக்கு பாருங்க, பிட்வீன் ப்ராசஸஸ். அதே மாதிரி இங்க அலோகேட்ஸ் மெமரி ஸ்பேஸ் டு ப்ரோக்ராம்ஸ் தட் நீட்ஸ் ரிசோர்சஸ், அது மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்பவே வந்து நமக்கு ஈஸியா இருக்குது. ஸோ இப்போ நம்மளால நாலேஜ் செக் பண்ண முடியுது. ஸோ இப்போ டிரைவர்னா என்ன, டிரைவர் டிரான்ஸ்லேட்ஸ் த யூசர் இன்புட் இன்டு ஹார்ட்வேர் சிக்னல் தட் ஹார்ட்வேர் குட் அண்டர்ஸ்டாண்ட். பைனரியா மாத்தி கொடுக்கறது டிரைவரோட வேலை. நெக்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான ப்ரோக்ராமுக்கு தேவையான மெமரி ஸ்பேஸை ரெடி பண்ணி கொடுக்கறது மெமரி மேனேஜ்மெண்ட். எல்லாமே இது ஓஎஸோட ஃபங்க்ஷன் தான் இது. ஃபைல் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது, உங்களுடைய ஃபைல்ஸ் ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராசஸ்க்கு நடுவில் கோஆர்டினேஷன் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். சிமிலர்லி டிவைஸ் மேனேஜ்மெண்ட்ன்றது டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி அந்த டிவைசஸை மேனேஜ் பண்றது டிவைஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இது பார்க்குறோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. யூசர்ஸ் கேன் ஆஃபன் இன்டராக்ட் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வித்தவுட் நோயிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள், when using application, can you think of any example of when you interact directly with the operating system? So operating system கூட டைரக்டா இன்டராக்ட் பண்றதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம சிஸ்டம்ல லாகின் பண்றது, ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்றது, அப்ளிகேஷன் லான்ச் பண்றது, ஹார்ட்வேர் டிவைசஸை கான்ஃபிகர் பண்றது, இது எல்லாமே யூசர்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இன்டராக்ட் பண்ணி தான் இந்த டாஸ்க்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ் இருக்கு. இது வந்து அப்ளிகேஷன் வழியா பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து நம்ம டைரக்டா ஓஎஸ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. Users interact directly with the operating system and not an application when carrying out these following tasks. Login பண்றதுக்கு அப்ளிகேஷன் தனியா தேவையில்லை, அது OS உடைய இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. அதே மாதிரி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். அப்ளிகேஷனை புது அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்றது OSல பண்ண முடியும். ஸோ ஹார்ட்வேர் டிவைசஸ்க்கு வந்து அதுலேயே வந்து இன்பில்ட்டாவே நமக்கு OSல அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. Which main function of an operating system do you think ensure that one process is never written on top of another one அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ஓவர் ரைட், அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இன்னொரு ப்ராசஸோடைய மெமரி ஸ்பேஸை வந்து ஓவர் ரைட் பண்ணாம தடுக்கிறது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். அது ஒரு ஃபங்க்ஷன் அது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெமரி தேவைப்படுது அப்படின்னா அந்த ஓஎஸ் போயிட்டு அதை அலோகேட் பண்றது, டீஅலோகேட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு மற்ற ப்ரோக்ராமுக்கு தேவையான மெமரியை வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருந்து எடுத்து அதை அலோகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கான்செப்ட் பேரு மெமரி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம காலங்காலமா வந்து யூனிக்ஸ், விண்டோஸ், மேக்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் ப்ரொவைடிங் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் அப்ளிகேஷன் அண்ட் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஸோ தட் யூ கேன் manage the application in a simple structure and orderly way. It also provides an interface between user and the computer called UI கொடுக்குறாங்க. ஸோ யூஐல ரெண்டு விதமான யூஐ இருக்கு, யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஒரு ஷெல் இன்டர்ஃபேஸ் இருக்கு, இன்னொன்று வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இப்போ நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு
இந்த இது நமக்கு ஐகான்லாம் பார்த்த உடனே என்ன தோணுது, இது வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ நீங்க லினக்ஸ்ல கூட கேடிஇ ஆர் ஜீனோம் அந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃபிக்கல் GUI லோட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ்ல கூட இப்பெல்லாம் நிறைய GUIs வர ஆரம்பிச்சது. பட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யூ ஆர் ப்ராபப்லி ஃபெமிலியர் வித் யூசர் இன்டர்ஃபேஸ் தட் ஹஸ் காட் ஐகான்ஸ் அண்ட் மெனூஸ் அதெல்லாம் இருக்கிறது வந்து GUI ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றோம், கிராஃபிக்கல் ஓஎஸ்ன்னு சொல்றோம். வேறஸ் இனிஷியலா 1960s இருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த யூனிக்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா பிஃபோர் கிராஃபிக்கல் வரதுக்கு முன்னாடி எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்டாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஷெல்ல போயிட்டு லாகின் பண்ணி அது நிறைய டிஃப்ரெண்ட் ஷெல்ஸ் இருந்தது, பான் ஷெல், கே ஷெல், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷெல் இருந்தது. அந்த ஷெல் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் மூலயமா தான் எடிட் பண்ணி CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல இருந்தா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கமாண்ட் லைன் OS இருக்கு, கிராஃபிக்கல் யூசர் OS இருக்கு, ரெண்டு மெயின் கேட்டகரி இருக்கு. இப்ப நம்ம ஒரு நாலேஜ் செக் பண்ணலாம். பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்தெந்த OS வந்து எந்த மாதிரியான டிவைஸ்க்கு வந்து சியூட்டபிளா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மொபைலுக்கு வந்து நிறைய பேர் இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றோம். iOSன்றது வந்து மொபைல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆண்ட்ராய்டுன்றது ஒரு பாப்புலர் கூகுளுடைய மொபைல் OSக்கு தேவையான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ மற்ற மூணும் வந்து டெஸ்க்டாப், ஸ்டாண்டர்ட் லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ்ல லோட் பண்றது லினக்ஸ், விண்டோஸ் அண்ட் மேக்புக். ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் பண்ணிட்டோம். வெரி குட், எவ்ரி திங் இஸ் கிரீன். லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது அஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ விண்டோஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் டிசைன் பண்ணி டெவலப் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்மளுடைய வீட்டில் ஹோம் ஆஃபீஸ் ஆர் ஆஃபீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் வந்து இப்போ கிடையாது, ஒரு லாஸ்ட் ஒரு 2 decades 20 இயர்ஸ் தான் நம்ம நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நிறைய லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ் அண்ட் ஹோம் பிசிஸ்லாம் விண்டோஸ் தான் லோட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் மாறுது, லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு இதுல வந்து நிறைய ஹரிசாண்டல் டேப்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு டிவைஸ் மேனேஜ் பண்றதுக்கு. 1985ல தான் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ரிலீஸ் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து முன்னாடி கார்பரேஷன் they used to have a operating system called MS-DOS அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஃபுல்லா வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் கமாண்ட் லைன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுல வந்து கிராஃபிக்கல் யூசரா வந்து ஆட் பண்ணி அது விண்டோஸ்னு ரிலீஸ் பண்ணாங்க. இனிஷியலா MS-DOSன்னு இருந்தது, அதுக்கப்புறம் அது வந்து விண்டோஸா மாறிடுச்சு. ஸோ விண்டோஸ்ன்றது இட் கிவ்ஸ் அஸ் த ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேஸ், ஒரு கிராஃபிக்கல் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ். இது வந்து மொபைலுக்கும் வந்துச்சு, ஆக்சுவலா டெஸ்க்டாப், லேப்டாப் எல்லாருக்கும் வந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டா வந்து மொபைல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஆண்ட்ராய்டு அண்ட் iOSலாம் பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் விண்டோஸ் வந்து மோஸ்டா வந்து டெஸ்க்டாப்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் அண்ட் நம்ம ஹோம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் அப்ளிகேஷன் வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷனை வந்து பேரலா இண்டிவிஜுவல் பெயின்ஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ வந்து மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஓன் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பட் லினக்ஸ்ன்றது வந்து யாரும் வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனியோ ஒரு கார்பரேஷனோ வந்து கிரியேட் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அது வந்து இட் வாஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லினஸ் டோர்வால்ஸ் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா 1991ல அவர் வந்து இஸ் அ ஃபினிஷ் பர்சன், இஸ் அ ஃபின்லாண்ட் டெவலப்பர். அவர் தான் வந்து 1991ல இந்த லினக்ஸ் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணார். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸா வந்து கொடுத்தாரு. ஏன்னா அதோடைய கோட் வந்து அவர் வந்து யார் வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he has given it for anyone to use and modify. ஸோ அதுல இருந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஃபிளேவர்ஸ் நம்ம இப்போ பார்க்க முடியும். அந்த லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மாதிரி அதை மாடிஃபை பண்ணி இப்போ நிறைய விதமா யூஸ் பண்றாங்க. ஓகே, இப்போ அது கமர்ஷியலாகவும் கொடுக்குறாங்க சில ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அது ஃப்ரீயாகவும் வந்து சில கம்யூனிட்டி வந்து ஃப்ரீ டு யூஸ் வெர்ஷனாகவும் அது வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியில் அது கொடுக்குறாங்க. ஓகே, இட்ஸ் நிச் இஸ் த டெக்னாலஜி அண்ட் த சயின்டிஃபிக் சென்டர். நிறைய பெரிய கம்யூனிட்டி இருக்கிறதால நிறைய க்ரோத் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டிவைசஸ்ல வந்து இப்போ அது லோட் பண்ணிட்டு வராங்க. ஸ்மார்ட் போன்ஸ், டிவைசஸ், நிறைய லைட் வெயிட் ஓஎஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ லினக்ஸ்லேயே வந்து ரொம்பவே 10 MB 20 MB சைஸுக்குலாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நிறையவே பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து மேக் ஓஎஸ் வந்து யார் டெவலப் பண்ணா? ஆப்பிள் டெவலப் பண்ணாங்க. அது ஆப்பிள் லேப்டாப், டெஸ்க்டாப்ஸ்ல தான் மோஸ்டா அது ரன் பண்ண வைக்க முடியும். வேற எதுலையுமே வந்து ஒரு விஎம்ஆர் ரன் பண்ணலாம். பட் மோஸ்டா அது வந்து டிரெக்டா ஒரு ஆப்பிளோடைய அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி டிவைசஸ்ல தான் ஒர்க் ஆகும். இது வந்து இதுக்கு முன்னாடி மேக் ஓஎஸ் எக்ஸ்ன்னு இருந்தது. லேட்டர் வந்து அது OS Xன்னு மாத்திட்டாங்க. சம் ஆஃப் த ஏர்லியர் வெர்ஷன் இட் இன்க்ளூட் மொஜாவே அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய ஃபேன்சி நேம்ஸ் அவங்க பிராண்ட் நேம்ஸ் கொடுப்பாங்க. ஹை சியரா அப்படின்ற மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தரக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ மேக் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கீ ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாக்கிங் கான்செப்ட். யூசர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் வந்து ஒரு இடத்துல டாக் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வேணுன்றப்ப யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே, கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து லினக்ஸ் மற்ற விண்டோஸ் மாதிரி கிட்டத்தட்ட சேம் தான். எனது ஒரு யூனிக்ஸ்ல இருந்து வந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் iOS வந்து ஆப்பிளோடைய மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஐபோன்ஸ், ஐபேட்ஸ், ஆப்பிளோடைய அதர் மொபைல் டிவைசஸ்ல வந்து நீங்க இந்த iOS பார்க்க முடியும். iOS தான் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிசைன் ஃபார் டச் ஸ்கிரீன் இன்புட் ஃப்ரம் த யூசர். ஓகே, இந்த இப்பெல்லாம் நம்ம எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே வந்து டச் ஃபோன் பாக்குறோம். ஆனா பட் iOS தான் ஃபர்ஸ்ட் அவங்க டச் ஸ்கிரீன் இன்புட் கொண்டு வந்தாங்க. ஓகே, ரொம்பவே சிம்பிளா இருக்கும் இன்டர்ஃபேஸ், ரொம்பவே மினிமல் ஹார்ட்வேர் பட்டன்ஸ் கொடுப்பாங்க. யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆப் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. அந்த ஆப் ஸ்டோர்ல தான் போயிட்டு நம்ம இப்ப நம்மளுடைய பிளே ஸ்டோர் மாதிரி கூகுளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் பிளே ஸ்டோர் சொல்ற மாதிரி எங்க ஆப் ஸ்டோர் இருக்கும். அதுல தான் போயிட்டு நம்ம அப்ளிகேஷன் வாங்குறது, டவுன்லோட் பண்றது அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஸோ செக்யூரிட்டி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதுல என்கிரிப்ஷன் பை டிஃபால்ட்டா வரும். அதனால அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸோ இல்லை நிறைய அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்றதோ ரொம்ப ஈஸி கிடையாது. கூகுள் அப்படி கிடையாது. நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நமக்கு வேணுன்றதை வந்து ஈஸியா இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் செக்யூரிட்டி கொண்டு வராங்க. பட் iOSல இனிஷியல் டைம்ல இருந்தே அந்த செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்பவே இது கொடுக்குறாங்க இம்பார்ட்டன்ஸ். ஆண்ட்ராய்டுன்ற அப்ளிகேஷன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் டெவலப் பை கூகுள் அண்ட் இஸ் யூஸ்ட் மெயின்லி ஆன் ஸ்மார்ட் போன்ஸ். உங்களுடைய டேப்லெட் ஸ்மார்ட் போன்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்றோம். நிறைய மொபைல் டிவைசஸ் வந்து அது யூட்டிலைஸ் பண்றாங்க. ஈவன் தோ இது வந்து கூகுள் டெவலப் பண்ணி ஓன் பண்ணாலும் நிறைய ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ்ல கொடுத்ததால நிறைய சைனீஸ் மேனுஃபேக்சரர், கொரியன் மேனுஃபேக்சரர் அதை எடுத்து அவங்க வந்து லீகலா என்ன பண்றாங்க அப்படின்னா அதை ட்வீக் பண்ணி அவங்களுடைய டிவைஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அவங்க ஆப் ஸ்டோர் iOSல கொடுக்குற மாதிரி இவங்க பிளே ஸ்டோர் கொடுக்குறாங்க. அது மூலயமா நீங்க வேணுன்ற அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சில நாலேஜ் செக் பண்ணலாம். யூ எக்ஸ்ப்ளோர்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் GUI அண்ட் CLI ஆப்ஷன்ஸ். What other ways can user interface with hardware devices அப்படின்னு கேட்குறாங்க. So almost all devices have a user interface, but they are usually simpler than the ones present in the operating system. So அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, for example, the functions and layout of the buttons on a TV remote control are considered as a user interface. கரெக்ட் தானே? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் டிவியை மேனேஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன கீ ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நம்ம கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்றோம். அதுவே சாஃப்ட்வேராகவும் வருது இப்போ நம்ம மொபைல் டிவைசஸ்ல. ஸோ நிறைய கீபோர்டு அது மாதிரிலாம் எதுவும் தேவை கிடையாது. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அது ஒரு ஸ்மார்ட் டிவின்றது இட் இஸ் நத்திங் லைக் எ கம்ப்யூட்டர். ஓகே, அது நம்ம வந்து நிறைய கீஸ் இல்லாம ஒரு நியூமரிக் கீபேட் கொடுத்து வால்யூம் செட்டிங்ஸ், சேனல் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம். ஓகே, யூ டி நாட் என்கேஜ் வித் காம்ப்ளெக்ஸ் ஹார்ட்வேர் இதெல்லாம். ஸோ டிவியை வந்து நம்ம கன்சிஸ்டண்டா ரிலேபிளா எல்லாரும் அதே மாதிரி ரிமோட் வாங்கினா போதும். நீங்க நிறைய டிவைசஸ்க்கு அதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு போகலாம். நிறைய அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஜிட்டல் கேமரா, மியூசிக் சிஸ்டம், கிச்சன்ல நீங்க யூஸ் பண்ற அப்ளையன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு UI கொடுத்துட்டாங்க இப்ப. ஸோ அது எல்லாமே இட் இஸ் அதர் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ஷன். ஓகே, ஒரு ஹார்ட்வேர் டிவைஸை வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கான UI. Why do some people prefer to use the command line interface? ஏன்னா நம்ம you must memorize many different commands to use a command line interface effectively, but after you know the commands, the type of interface can be useful. ஈஸியா நம்ம ஆட்டோமேஷன் பண்றதுக்கு இல்ல வந்து ஒரு டாஸ்க்கை வந்து GUI வழியா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே டைம் தான் எடுக்கும். ஓகே, பட் ஆனா வந்து நம்ம ஒரு கமாண்ட் லைன்ல பண்ணும்போது ஆட்டோமேஷன் ரிமோட்ல இருந்து மேனேஜ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் கமாண்ட் லைன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் தட் ரன்ஸ் when you turn on a computer is the BIOS. Which component is the BIOS program stored on? நம்மளுடைய BIOS program எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? It will be stored on the motherboard. செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா? கரெக்ட், the BIOS is stored on a chip on the motherboard. நெக்ஸ்ட் வந்து விச் காம்பனன்ட் லோட்ஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் த ஹார்ட் டிரைவ்ல இருந்து மெமரிக்கு லோட் பண்ற காம்பனன்ட் என்னது? என்ன காம்பனன்ட் லோட் பண்ணோம்? ஸோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா செக் பண்ணலாமா? ஆமா, பூட் ஸ்ட்ராப் லோட்ஸ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் த ஹார்ட் டிரைவ் into the memory. Very good. Which operating system function ensure that as many processor cycles as possible are used for worthwhile work? So எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து ப்ராசஸர் சைக்கிள்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும்? அது வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். Okay, memory management ensures that operating system uses as many processor cycles as possible for worthwhile work. Okay, correct. Which function of the operating system tracks the time and resources used by the different processes and the user? நம்ம now இருக்குங்களா, time and resources யார் மேனேஜ் பண்ணுவா? ஜாப் அக்கௌண்டிங். எந்தெந்த ஜாப் எவ்வளவு டைம் எடுக்குது, எவ்வளவு நேரம் லாகின் பண்றாங்க? நல்ல கொஸ்டின் அது. Okay, so the job accounting function tracks the time and the resources that are used by different jobs and users. Which operating system developed by Google is used on smartphones and tablet? Android. Easy question.
ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னுமே நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ண போறோம். ஓகே, ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.